ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சூரிய சக்தி மகாத்மியம் உரை நிகழ்த்துபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் துணை ஆராய்ச்சியாளர் எஸ். ரெங்கநாயகி அவர்கள். ஆதிதேவ நமஸ்துப்யம் பிரசீத மம பாஸ்கர, திவாகர நமஸ்துப்யம் பிரபாகர நமோஸ்துதே. இறைவனின் அற்புதமான படைப்புகள் நம்மை எப்பொழுதும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. தினமும் குறித்த நேரத்தில் வானில் தோன்றும் இந்த அற்புதம், அழகான வட்டமான ஒளிக்குவியல் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. நம்மில் எத்தனை பேர் அந்த ஸ்வயம் ஜோதியை வணங்குகிறோம், அல்லது ரசிக்கிறோம், அல்லது நின்று பார்க்கின்றோம்? தற்கால உலகில் சோலார் பவர், சோலார் பேனல், அதாவது சூரிய சக்தி, சூரிய கூரை என்ற பதங்கள் வழக்கில் இருக்கின்றன. சூரிய சக்தி என்பது என்ன? அது எங்கிருந்து வருகிறது? அதை எவ்வாறு நம் தேவைக்கு மாற்றி அமைக்க முடியும்? அந்த அளப்பரிய சக்தியை எவ்வாறு அளக்க முடியும்? அதன் ஆதாரம் என்ன? இத்தகைய பலவிதமான கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கு எங்கு கிடைக்கின்றன? வேதங்கள், வானசாஸ்திர நூல்கள், ஆயுர்வேத நூல்கள், புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் விஞ்ஞான அறிவை துல்லியமாகவும் மிகச் சிறப்பாகவும் நம்மிடம் கொண்டு சேர்ந்து இருக்கின்றன. அந்த வகையில் சூரியனை பற்றிய குறிப்புகளும் சிந்தனைகளும் நம் தேடல்களுக்கான பதில்களும் கட்டுக்கடங்கா. சூரியன் உதிக்கின்ற அழகும், மாலையில் அது மறைகின்ற கம்பீரமும், மின்னுகின்ற நட்சத்திர குவியல்களும், குளிர்ச்சி தருகின்ற சந்திரனும் நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கின்ற தன்மையை கண்டறிந்தனர். காலையில் எழும் இளம் சூரியனை உஷை தேவியாக வணங்கி, உஷோ அர்வாச்சா பிரகதா ரதேன ஜோஷிர்மதா வாமமசப்யம் வக்ஷி. உஷை தேவியே, உனது ஒளிமிக்க அழகிய பெரிய தேரில் உனது நெஞ்சம் நிறைந்த செல்வங்களை எங்களுக்கு கொண்டு வருவாய் என ரிக்வேத மந்திரங்கள் உஷ சுக்தம் வாயிலாக மஞ்சள் நிறமான இளங்காலை சூரியனை வணங்கினர். அந்த மஞ்சளும் சிவப்பும் நிறைந்த கதிர்கள் நம் நாடிகளுக்குள் சென்று புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுத்து நம்மை வளமையுடன் உயிர்ப்பிக்கின்றன. நம் எலும்புகளை உறுதிப்படுத்தி நம் உடல் இயக்கங்களை சீர்படுத்துகின்றன. காயத்ரி வணக்கம், சந்தியாவந்தனம் போன்றவை சூரிய சக்தியையும் பிராணசக்தியையும் இணைத்து நம் உயிரோட்ட சக்தியை தூண்டுவதாக அமைகின்றன. ரிக்வேதத்தில் காணப்படும் சுக்தங்களில் இயற்கை சார்ந்த பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஏறக்குறைய 50 சுக்தங்கள் சூரியனின் பல்வேறு பண்புகளை விளக்குகின்றன. 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆரியபட்டரும், 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாஸ்கரரும், 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வராகமிகிரரும் மற்றும் பல வான சாஸ்திர நூல்கள், சூரிய சித்தாந்தம் போன்ற நூல்களும் சூரியனும் சூரியனை சார்ந்த மற்ற கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஆகாயத்தில் விழாமல் இருப்பதையும் அதன் காரணமான ஆகர்ஷண சக்தி பற்றியும் ஆங்கில அறிஞர் சர் ஐசக் நியூட்டன் 17ஆம் நூற்றாண்டில் நிறமாலை நிறக்கோட்பாடு பற்றிய ஆராய்ச்சி கருத்துக்களை கூறுவதற்கு முன்பே கூறியுள்ளார். அதர்வ வேதத்தில் காலத்தை குதிரைகளாவும் காலோ அஸ்வோ வகதி என்றும், ரிக்வேதத்தில் சூரியனுடைய சக்கரம் 720 குழந்தைகளை உற்பத்தி செய்வதாகவும், அக்குழந்தைகளே 360 இரவுகள் 360 பகல்கள் என்று உருவகப்படுத்தி உள்ளது. துவாதசாரம் நகி தஜ்ராய வர்வர்த்தி சக்கரம் பரி ஆ புத்ரா அக்னே மிதுனாசௌ அத்த சப்த சதானி விம்சதி ஆதஸ்துஹு என்று குறிப்பிடுகிறது. சூரியனின் கதிர்களை குறிப்பிடும் போது விஞ்ஞான கருத்துக்களான வெள்ளை நிறம் 7 நிறங்களாக ஒளி விலகல் அல்லது ரிஃப்ராக்ஷன் மூலமாக பூமியில் வந்தடைவதை ரிக்வேதம் ஒரு குதிரை 7 பெயர்களை கொண்டது என்று தெளிவாக சப்த புஞ்சந்தி ரதம் ஏக சக்ர அஸ்வோ வகதி சப்த நாமா என்று விளக்குகிறது. சாந்தோக்கிய உபனிஷத்தில் சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை, பூமியின் சுழற்சியால் உதித்தலும் மறைதலும் உண்டாவதை நவை தத்ரன நிம்லோச்ச நாதியாய கதாச்சனா என்று குறிப்பின் மூலம் தெரியப்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட பெருமைகளுடன் கூறிய சூரியனின் சிறப்புகள் எண்ணில் அடங்காமல் இருந்தாலும் நாம் சூரியனின் கதிர்களையும் அதனால் உண்டாகும் மாற்றங்களையும் அதன் சிறப்புகளையும் சிறிது நோக்குவோம். சூரியனுடைய தேர் 16,000
யோஜனை விஸ்தாரமும் 9000 யோஜனை அகலமும் உடையது. வேதங்களும் உபநிடதங்களும் சூரியனையும் அவன் கதிர்களையும் மேன்மைப்படுத்தி இருந்தாலும் புராணங்களான கூர்ம புராணம், சாம்ப புராணம், வராக புராணம் மற்றும் பிரம்மாண்ட, காலிகா, மார்க்கண்டேய, வாயு, மத்ய, விஷ்ணு புராணங்கள் சூரியனின் தேர் அமைப்பையும் முதன்மை கதிர்களான 7 கதிர்களையும் விஞ்ஞான ரீதியில் விவரித்துள்ளன. வால்மீகி முனிவரும் ஆதித்த ஹிருதயம் என்ற ஸ்லோகங்களில் சூரியனை தேஜஸ்வி, பிரகாசமானவன், பாஸ்கரக, ஒளி பொருந்தியவன், சர்வதாபனக என்றும் ஷாரங்க என்றும் புகழ்ந்துள்ளார். ஷாரங்க என்றால் பல வண்ணங்கள், அதாவது வானவில்லின் 7 நிறங்களை சூரியனின் வெள்ளை நிறத்தின் ஒளி விலகல் என்று சிறப்பித்துள்ளார். இந்த 7 வகையான சூரிய கிரண ஒளி விலகலை தைத்திரிய ஆரண்யகம் இந்திரியாவத் புஷ்கலன் சித்திரபானு யஸ்மின் சூர்யா அர்ப்பிதா சப்தசாகம் என்று 7வது அணுவாகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரியனுடைய பிரகாசம் பூமத்திய ரேகையிலிருந்து மேலே போகவும் பூமத்திய ரேகையிலிருந்து கீழே போகவும் 7 மாறுபட்ட நிலைகளில் வடதுருவம், தென்துருவம் என்று நிலைகளில் காணப்படுகின்றது. இந்த 7 வர்ணங்களில் மாறுபாட்டால் பூமியின் சீதோஷ்ண நிலையும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. சப்த பிராணாக பிரபவந்தி தஸ்மாத் சப்தாச்சிஷக சமிதக சப்த ஹோமா சப்த இமே லோகா ஏஷு சாந்தி பிராணா குஹாச்ச ஜயா நிகிதாக சப்த என்று முண்டகோபனிஷத் 7 சக்திகளை முதன்மைப்படுத்துகிறது. சூரியனிடமிருந்து வரும் 7 முக்கியமான கிரணங்கள் கோள்களுக்கு ஒளி கொடுக்கின்றன. கிரகங்கள் தனக்கென்ன ஒளி இல்லாததால் அவை சூரியனின் ஒளியைத்தான் பிரதிபலிக்கின்றன என நம் புராணங்கள் தெரிவிக்கின்றன. வியப்படையும் வகையில் ஒவ்வொரு கதிருக்கும் பெயர்களை சூட்டி அதன் தனித்தன்மையை தெரிவிக்கின்றன. கூர்ம புராணத்தில் சுஷும்னா என்ற கிரணம் சந்திரனுக்கும், விஸ்வகர்மா என்ற கிரணம் புதனுக்கும், விஸ்வாஸ்ரவா என்ற கிரணம் வெள்ளிக்கும், சம்யத்வசு என்ற கிரணம் செவ்வாய்க்கும், அர்வாவசு என்ற கிரணம் வியாழனுக்கும், ஸ்வரா என்ற கிரணம் சனி கிரகத்திற்கும் ஒளியை அளிக்கின்றன என சொல்லப்படுகின்றது. சுஷும்னக சூரிய ரஷ்மிஸ்து புஷ்ணாதி சிசிரத்யுதிம் ஹரிகேசாஸ்து யஹ பிராக்தோ ரஸ்மி நக்ஷத்திரபோஷக விஸ்வகர்மா யோ ரஷ்மிஹி சுக்ரம் புஷ்ணாதி நித்யதா சம்யத்யவசு இதி ரக்யாதோ யஹ புஷ்ணாதி ச லோகிதம் ப்ரஹஸ்பதிம் பிரபுஷ்ணாதி ரஸ்மிர் அர்வாவசு பிரபு சனீஸ்வரம் பிரபுஷ்ணாதி சப்தமஸ்து சுராட் ததா. அதேபோல் சூரியனுடைய 1000 கிரணங்கள் பலவிதமான வேலைகளை செய்து பூமிக்கு மழை, வெப்பம், குளிர், பனி ஆகியவற்றை உண்டு பண்ணுகின்றன. அவைகளில் 400 கிரணங்கள் வந்தனா, யக்ஞா, கேதனா, பூதனா என்பவை அமிர்தா என்ற பெயருடன் மழையை கொடுக்கின்றன. அமிர்தா நாமதாக சர்வா ரஸ்மயோ விருஷ்டி சஜ்ஜனாக. 300 கிரணங்கள் மேஷ்யா, பௌஷ்யா, ஹ்லாதினி என்பவை சந்திரா என்ற பெயருடன் மஞ்சள் நிறத்தில் குளிர்ச்சியை தருகின்றன. சந்திராம்ஸ்தா நாமதக பீதாபாக சுர் கர்ப்பஸ்தயக. 300 கிரணங்கள் சுக்ரா, கக்குபா, விஸ்வப்ரூட் என்பவை சுக்ரா என்ற பெயருடன் வெப்பத்தை கொடுக்கின்றன. சுக்ராஸ்தா நாமதக சர்வாஸ்திரி விதா தர்ம சஜானக. வசந்தம், கிரீஷ்ம பருவங்களில் சூரியன் 300 கிரணங்கள் மூலமாக வெப்பத்தையும், சரத், வர்ஷா காலங்களில் 400 கிரணங்கள் மூலமாக மழையையும், ஹேமந்த, சிசிர காலங்களில் 300 கிரணங்கள் மூலமாக குளிரையும் அளிக்கிறான். சுஷும்ன என்ற கிரணம் சந்திரனுக்கு அமிர்த கலையை கொடுத்து பூவுலகில் செடி, கொடிகள், தாவரங்கள், மனிதர்களை குளிர்வித்து வளர்க்கிறது. உத்தராயணத்தில் சூரியனுடைய கதிர்கள் அதிகமாகவும் தட்சிணாயத்தில் அவள் குறைந்தும் காணப்படுகின்றது. சூரியன் ஒருவனே. ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனி பெயர்களை கொண்டோ பல நிறங்களுடன் பருவ காலங்களில் மழை, வெயில், பனி முதலியவற்றை கொடுக்கிறான். வசந்த ருதுவில் பொன்வண்ணமாகவும், கிரீஷ்ம ருதுவில் மஞ்சள் நிறத்திலும், வர்ஷ ருதுவில் வெண்மை நிறத்திலும், சரத் ருதுவில் பாண்டு நிறத்திலும், ஹேமந்த ருதுவில் தாமிர வர்ணத்திலும், சிசிர ருதுவில் சிவப்பு வர்ணத்திலும் சூரியன் காட்சியளிக்கிறான். இவ்வாறு பல வண்ணங்களில் சூரியன் கதிர்கள் இருப்பதால் சூரியனுக்கு சித்திரபானு என்ற பெயர் உள்ளது. சூரியனின் நிறத்தில் ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டால் அதனால் வரும் நன்மை தீமைகளையும் வராகமிகிரர் தெளிவாக கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதத்திலும் தனித்தனி பெயர்களை
கொண்டு சூரியன் அதிபதியாக விளங்குகிறார். சாம்ப புராணத்தில் சூரியனின் கதிர்கள் பற்றி கூறும் பொழுதோ சித்திரை மாதத்தில் விஷ்ணு என்ற பெயரில் 1200 கிரணங்களுடன், வைகாசியில் அரியமாவாக 1300 கிரணங்களுடன், ஆனியில் விவஸ்வானாக 1400 கிரணங்களுடன், ஆடியில் அம்சுமானாக 1500 கிரணங்களுடன், ஆவணியில் பர்ஜன்யனாக 1400 கிரணங்களுடன், புரட்டாசியில் வருணனாக 1300 கிரணங்களுடன், ஐப்பசியில் இந்திரனாக 1200 கிரணங்களுடன், கார்த்திகையில் தாதாவாக 1100 கிரணங்களுடன், மார்கழியில் மித்திரனாக 1500 கிரணங்களுடன், தையில் பூஷாவாக 1000 கிரணங்களுடன், மாசியில் பகனாக 1500 கிரணங்களுடன், பங்குனியில் துவஷ்டாவாக 1100 கிரணங்களுடன் உதித்தல் மறைதல் மூலம் பருவ மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த உலகை காக்கிறான் என்று விவரிக்கிறது. சூரியனின் பெயர்களில் ஆதித்யன், சவிதா, சூரியன், மிகிரன், அரியமா, பிரபாகரன், மார்த்தண்டன், பாஸ்கரன், பானு, திவாகரன், ரவி என்பதும் அடங்கும். ஆதித்யா சவிதா சூரியோகோ மிகிரோர் அர்க்கக பிரபாகரக மார்த்தண்டோ பாஸ்கரோ பானு சித்திரபானு திவாகரக என்று சாம்ப புராணம் கூறுகிறது. சூரியனுடைய பலவிதமான பெயர்களும் கதிர்களின் செயல்பாடுகளை தழுவி இருக்கின்றன. உதாரணமாக பர்ஜன்யா என்ற பெயரில் கர்ஜ் என்றால் சப்தம், பிர என்றால் கர்ஜனை. கதிரவன் மேகங்கள் உருவத்தில் கர்ஜனையுடன் மழையை கொடுப்பதால் அவனுக்கு பர்ஜன்யன் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதேபோல் அவனுடைய கதிர்கள் எங்கும் பரவி இருப்பதால் விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறான். பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்தும் சூரியனின் பலவிதமான கிரணங்களுடன் இணைந்து ஒவ்வொரு பருவத்திலும் மண்ணிலும் வானிலும் நீர்நிலைகளிலும் மாற்றங்களை உண்டு பண்ணுகின்றன. இதனால் மனித உடலில் ஏற்படும் மாற்றங்கள், நோய்கள், அதற்கான காரணங்கள், அதன் தடுப்பு முறைகள் மற்றும் அதற்கான உணவுகளும் மருந்துகளும் ஆயுர்வேத நூல்களான சரக சம்ஹிதையிலும் சுஸ்ருத சம்ஹிதையிலும் அஷ்டாங்க ஹிருதயத்திலும் தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றன. அதில் முக்கியமான சுவாரஸ்யமான குறிப்பு சரகரின் சரக சம்ஹிதையில் சரத்கால நீராடல் பற்றியது. சரத்காலத்தில் நீர்நிலைகள் பகலில் சூரியனின் வெப்பத்தை உள்ளடக்கி இரவில் சந்திரனின் குளிர்ந்த கதிர்களை குளிர்ச்சியடையச் செய்கிறது. அதே நேரத்தில் அகஸ்யா கனோபஸ் என்ற நட்சத்திரம் நீர்நிலைகளில் உள்ள கிருமிகளை அகற்றி சுத்தம் செய்கிறது. அதன் காரணமாக கடல், நதிகள், குளங்கள், ஏரிகள் போன்றவை சுத்தம் அடைந்து ஹம்சோதகம், அதாவது அன்னங்கள் மகிழ்ச்சியுடன் பருகும் சுத்தமான நீர் என்று பெயர் விடுகிறது. இதனால் எல்லா நீர்நிலைகளும் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் உகந்து தூய நீராக மாறி மக்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாகிறது. திவா சர்வாசு சம்தப்தம் நிசி சந்திராம்சு சீத்தலம் காலேன பக்வம் நிர்தோஷம் அகஸ்யேனாவிசுக்ருதம் ஹம்சோதகம் ரவ்யாதம் சரதம் விமலம் சுசிஸ்னா அபான காஹே ஹிதம் அம்பு யதா அமிர்தம். இதன் அடிப்படையிலேயே நம் முன்னோர்கள் துலாஸ்தானம் என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி மக்கள் பயனடைய செய்திருக்கின்றனர். அடிப்படை உண்மை என்னவென்றால், சரத்காலத்தில் சூரியனிடமிருந்து சந்திரனுக்கு வரும் கதிர்கள் அமிர்த கிரணங்களாக மாறி மருத்துவ குணம் மிகுந்ததாகவும் உடல் வலிமையை அதிகப்படுத்துவதாகவும் மாற்றுகிறது. அப்படிப்பட்ட சூரியன் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஆகிய 3 தொழில்களையும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற 3 வித சக்திகளை உள்ளடக்கி இறுதியில் காலாக்னி ருத்ரனாக அழித்தல் தொழிலை நடத்துகிறார். அவரை ஸ்வயம்பூ என்று புராணங்கள் அழைக்கின்றன. அதையே நவீன விஞ்ஞானமும் செல்ஃப் லூமினஸ், செல்ஃப் எஃபல்ஜென்ட் என்று அழைக்கின்றன. கண்களுக்கு ஒளியாகவும் இதயத்துக்கு அமைதியாகவும் மனிதனுக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய இந்த உலக கதவுகளை திறந்து வெயில், பனி, மழை முதலியவைகளை பலவிதமான கிரணங்கள் மூலம் நம் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடன் பயணிக்கும் எல்லாம் அல்ல சூரியனை நம் வேதங்கள் பிரபஞ்ச சக்தியாகவும் பிராணசக்தியாகவும் தெய்வ சக்தியாகவும் வணங்கி நன்றியை தெரிவித்திருக்கின்றன. மகி ஜோதிர் பிப்ரதம் துவா விசக்ஷண பாஸ்வந்தம் சக்ஷுஷே சக்ஷுஷே மய ஆரோஹந்தம் பிரகத பாஜசஸ்பரி வயம் ஜீவாக வெதி பஷ்யேம சூரிய என்ற ரிக்வேத மந்திரம் வாயிலாக தினமும் உதிக்கின்ற சூரியனை போற்றி வாழ வைக்கின்ற சூரியனை மகிழ்ச்சியான மனத்துடனும் தெளிவான பார்வையுடனும் வணங்கி பிற்கால சந்ததிகள் நோயின்றி வாழ பிரார்த்தனை செய்வோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பிரபஞ்சத்தில் கண்களுக்கு புலப்படாத சூக்ஷ்ம சக்திகள் நம்மை சுற்றி இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் சூரியனிடம் இருந்து வரும் பலவிதமான சக்திகள். பூமி சுழல்வதாலும் பருவங்கள் மாறுதலாலும் நம் உடலிலும் மாற்றங்கள் உண்டாகின்றன. சூரியன்தான் இந்த உலகில் முதல் மருத்துவர் ஆவார்.
சூரியனிடமிருந்து வரும் கதிர்கள் நன்மை தீமை இரண்டும் கொண்டவை. தைத்திரிய ஆரண்யகத்தின் 7வது அனுவாகத்தில் சக்ஷூர் மித்ரஸ்ய வருணஸ்ய அக்னே ஆப்ரா தியாவா பிருத்திவி அந்தரிக்ஷம். மித்ரனுக்கும் வருணனுக்கும் அக்னிக்கும் கண் போன்றவர் சூரியன். தேவலோகம், பூலோகம், அந்தரிக்ஷம் அனைத்தையும் வியாபிக்கின்றார். எல்லா விதமான ஜீவராசிகள், அசையும் அசையாத பொருட்கள் அனைத்திற்கும் அவர் அந்தராத்மாக விளங்குகிறார் என்றும், சூர்யோ ச சக்ஷுகு என்று அதர்வ வேதமும், ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சூர்யாய ஆதித்யாய அக்ஷி தேஜசே என்று அக்ஷி உபனிஷத்தும் சூரியனை உபாசிக்கின்றன. அப்படிப்பட்ட சூரியனுக்கும் நம் உடலுக்கும் உள்ள உறவு என்ன? சூரியனால் நம் உடலில் என்ன மாற்றங்கள் உண்டாகின்றன? அதற்கான காரணங்களும் தீர்வுகளும் பற்றி சிறிது பார்ப்போம். உடல் மனம் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு நம் உடலில் வாதம், பித்தம் மற்றும் கபம் போன்ற தோஷங்கள் சீரான சமநிலையில் இருப்பது அவசியம். ஒவ்வொரு உடலிலும் வாதம், பித்தம் மற்றும் கபம் வெவ்வேறு நிலையில் இருக்கிறது. பண்டைக்கால ரிஷிகள் தோஷம் மற்றும் அதனை சமனப்படுத்தும் முறையை பல மூலிகைகள் மூலம் கண்டு ஆராய்ந்து அதன் பலன்களை கண்டறிந்திருக்கின்றனர். ஆயுர்வேத ஆச்சாரியர்களின் முக்கிய குறிக்கோள் ஆரோக்கியம்தான். ரிக்வேதத்திலும் அதர்வ வேதத்திலும் சூரியன் இதய நோய், மஞ்சள் காமாலை, கண் நோய், காய்ச்சல் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துவதாக விவரிக்கப்பட்டுள்ளது. சூரியனின் கதிர்கள் நோய் கிருமிகளை கொன்று விஷத்தை அகற்றுகிறது. ஒளி விலகல் மூலமாக சூரியனிடமிருந்து வரும் 7 நிறக்கதிர்கள் நம் கண்கள் வழியாக மூளைக்கு சென்று நம் உடலில் பல பாகங்களுக்கும் பரவுகிறது. நாளமில்லா சுரப்பிகள் மூலமாக நம் உடலில் முக்கியமான உறுப்புகளை சென்றடைகின்றன. சிறுநீரகத்திற்கு சிவப்பு நிறமும், இதயத்திற்கு மஞ்சள் நிறமும், கணையத்திற்கு பச்சை நிறமும் தேவைப்படுகிறது. சூரியனின் வண்ண கிரணங்கள் நம் இதயத்தில் தமனிகளுக்குள் சென்று பல நிறங்களாக மாறி உடல் இயக்கத்தை சீராக்குவதை சாந்தோக்கிய உபனிஷதம் அழகாக கூறுகிறது. அத யா ஏதா ஹிதயஸ்ச நாட்யஸ் தாஹா பிங்களஸ்ய அனிம்னஹ திஷ்டந்தி சுக்லஸ்ய நீலஸ்ய பீதஸ்ய லோகிதஸ்ய அசோ வா பிங்கள ஏஷ சுக்ல ஏஷ நீல ஏஷ பீத ஏஷ லோகிதக. சூரியனுடைய கதிர்கள் நம் உடலில் இருக்கும் கபத்துடன் கலந்து சிவந்த பழுப்பு நிறம் அடைகிறது. வாதத்தன்மை அதிகம் இருந்தால் அதுவே வெள்ளை நிறத்திலும், கபம் அதிகமாக இருந்தால் மஞ்சள் நிறத்திலும் வெளிப்படுகிறது. மற்றும் ஆயுர்வேதத்தில் 6 சுவைகள் குறிப்பிடப்படுகின்றன. அவை பஞ்சபூதங்களின் சேர்க்கையாலும் சூரியனின் கிரணங்களாலும் பருவகால மாறுபாடுகளாலும் அவை மாறுபடுகின்றன. 6 சுவைகள் மதுரம், அமலம், லவணம், கடு, திக்த மற்றும் கஷாயம் ஆகும். இவை முறையே பிருத்வியும் ஜலமும் இணைந்து மதுர ரசமாகவும், பிருத்வியும் அக்னியும் இணைந்து ஆம்ல ரசமாகவும், ஜலமும் அக்னியும் இணைந்து லவண ரசமாகவும், வாயுவும் அக்னியும் இணைந்து கடு ரசமாகவும், வாயுவும் ஆகாசமும் இணைந்து திக்த ரசமாகவும், வாயுவும் பிருத்வியும் இணைந்து கஷாய ரசமாகவும் பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு பருவ காலங்களிலும் இந்த சுவைகள் மாறுபடுகின்றன. சிசிர ருத்துவில் திக்த சுவையும், வசந்த ருதுவில் கஷாய சுவையும், கிரீஷ்ம ருத்துவில் கட்டு சுவையும், வர்ஷ ருத்துவில் புளிப்பு சுவையும், சரத் ருதுவில் உப்பு சுவையும், ஹேமந்த ருதுவில் மதுர சுவையும் உருவாகிறது என்று சரக சம்ஹிதா, சுஸ்ருத சம்ஹிதா போன்ற நூல்களில் கூறப்பட்டுள்ளன. சூரிய கிரணங்கள் பூமியில் விழும்போது தாவரங்களுக்கும் மனிதர்களுக்கும் பலவிதமான மாறுதல்களை உண்டாக்குகின்றது. இதன் விளைவாக மனிதர்களுக்கு பருவகால காய்ச்சல்கள் மற்றும் பலவித தொற்று நோய்கள் பரவுகின்றன. ஆயுர்வேதத்தில் தாவரங்களின் தன்மையையும் சுவைகளையும் கலவைகளையும் கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. பருவ காலங்கள் மாறும்போது தோஷங்களின் குறைபாட்டால் வரும் தக்மான் போன்ற காய்ச்சலும் கிருமிகளால் பரவும் வியாதிகளும் அதன் வகைகளையும் கணக்கிட்டு ஆயுர்வேதத்தில் முறையான ஆராய்ச்சிகள் தாவரங்கள், செடி, கொடிகள் மூலமாக கண்டறியப்பட்டு நம் முன்னோர்கள் சிகிச்சை அளித்தனர். இதற்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால், ஒவ்வொரு தாவரமும் மூலிகையும் சூரியனின் கதிர்களை, அதன் சக்தியை விதவிதமான அளவுகளில் கிரகித்து
பல்வேறு சுவை திறன்களுடன் நம் உடலில் செயல்படுகின்றன. அதிகமாக சூரிய ஒளி தீங்கு விளைவிக்கும். அதேபோல் மிதமான சூரிய ஒளி உடலுக்கு நன்மை விளைவிக்கும். காலையில் எழும் சூரியனின் சிவப்பு கிரணங்கள் மூளையில் செரோட்டனின் என்ற ஹார்மோன் உற்பத்தியை பெருக்கி புத்துணர்ச்சி அளிக்கும். அதேபோல் நம் உடலுக்கு தேவையான விட்டமின் டி உருவாக வழிவகுக்கிறது. மனிதனின் தோல் ஒவ்வொருவருக்கும் விதவிதமான நிறங்களில் இருக்கிறது. அதிக சூரிய ஒளி அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாக நோயை அளித்தாலும் அதே சூரிய கிரணங்கள் தோல் சம்பந்தமான நோய்களான குஷ்டரோகம், திலஜ கிரந்தி, தோல் புற்றுநோய் ஆகியவற்றை குணப்படுத்த மெலனின் உற்பத்தி செய்து நமக்கு நன்மை அளிக்கின்றன. குஷ்டரோகத்திற்கான சான்றுகளும் அதை சூரியனின் உதவியால் மீண்டு வந்ததை சாம்ப புராணத்திலும் சூரிய சதகம் இயற்றிய மயூர கவியின் வாழ்க்கையிலும் காணலாம். நம் புராணங்களில் சூரியனை பற்றிய உண்மைகள் கதை வடிவிலும் கவிதை வடிவிலும் இலக்கிய நயத்துடன் இருந்தாலும் அதன் அடியில் புதைந்திருக்கும் விஞ்ஞான உண்மைகள் அறிவுபூர்வமாக இருக்கின்றன. உப புராணங்களில் ஒன்றான சாம்ப புராணம் கிருஷ்ணனின் புத்திரனான சாம்பனை பற்றியது. சாம்பன் ஒரு சாபத்தின் பலனாக குஷ்டரோக வியாதியால் அவதிப்பட்டான். சாம்பனுக்கு நாரதர் சூரிய மண்டல வர்ணனையையும் சூரிய வழிபாடு குறித்து விளக்கி அதை செய்வதற்கான வழிமுறையையும் விவரித்தார். அதன்படி சாம்பன் சந்திரபாகா நதிக்கரையை அடைந்து சூரிய உபாசனை செய்து சூரியனை வழிபட்டான். சூரியனின் 12 வடிவங்களான 12 சக்திகள் இவ்வுலகை காக்கின்றன. இந்திரன், தாதா, பர்ஜன்யன், பூஷா, துவஷ்டா, அர்யமா, பகன், விவஸ்வான், விஷ்ணு, அம்சுமான், வருணன், மித்ரன் என்ற பெயர்களோடு தன் சக்திகளை சூரியன் வெளிப்படுத்துகிறார். இந்திரன் தேவர்களுக்கு தேவதையாக இருந்து அவர்களை போஷிக்கிறார். தாதா சிருஷ்டியை செய்து பழைப்பு தொழில் செய்கிறார். பர்ஜன்யன் மேகத்தில் இருந்து உலகத்தில் மழையை கொடுக்கிறார். பூஷா உணவில் இருந்து மக்களுக்கு சக்தி அளிக்கிறார். துவஷ்டா செடி கொடிகள் ஔஷதியாக இருந்து மருந்தாக மக்களுக்கு நன்மை செய்கிறார். அரியமான் வாயு வடிவமாக இருந்து சகல ஜீவ ராசிகளின் உடலில் சஞ்சாரம் செய்கிறார். பகன் மக்களின் உடலில் இருந்து நன்மை புரிகிறார். விவஸ்வான் அக்னியாக இருந்து மக்களின் உடல்களில் உணவை ஜீரணம் செய்ய உதவுகிறார். விஷ்ணு எதிரிகளை அழித்து மக்களை காக்கிறார். அம்சுமான் ஜீவராசிகளின் உடம்பில் வாயு உருவமாக இருந்து கொண்டு மகிழ்விக்கிறார். வருணன் தண்ணீர் வடிவில் இருந்து கொண்டு உயிர் நாடியாக இருக்கிறார். மித்ரன் சந்திரபாகா நதி தீரத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு நன்மை அளிக்கிறார். சாம்பன் மித்ரவனத்தை அடைந்து சூரியனை பக்தியோடு தியானம் செய்து உபாசனை செய்தான். சூரியனின் உதவியால் அவன் உடலில் இருந்த குஷ்டரோகம் நீங்கிவிட்டது. சந்திரபாகா நதிக்கரையில் சூரியனுக்கு ஒரு கோவில் அமைத்து ஆராதித்தான். அது முதல் அந்த இடம் சாம்பபுரம் என்று அழைக்கப்பட்டது. சூரியன் சாம்பனுக்கு தனது 21 நாமாக்களை உபதேசித்து, எவன் ஒருவன் பக்தியுடன் இந்த 21 நாமாக்களால் என்னை தியானிக்கிறானோ அவன் நோய்கள் இன்றி ஆரோக்கியமாக இருப்பான் என்று கூறினார். அவை ஓம் விகர்த்தனோ விவஸ்வாம்ஷ மாத்தண்டோ பாஸ்கரோ ரவிஹி லோக பிரகாசக ஸ்ரீமான் லோகசக்ஷுர் கிரகேஸ்வர லோகசாட்சி திரிலோகேஷ கர்த்தா ஹர்த்தா தமிசரக தபனஸ் தாபனஸ்ச ஏவ சுசுகி சப்த அஸ்வவாகனக கபஸ்திஸ் ஸ்தோக பிரம்மாஸ்ச சர்வதேவ நமஸ்கிருதக என்று சாம்ப புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் மயூர கவியும் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டு சூரியனின் அருளால் நோயிலிருந்து வெளியில் வந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் எழுதிய அருமையான கவிதை சாரலே சூரிய சதகம் ஆகும். கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மயூர கவி ஹர்ஷ சக்கரவர்த்தியின் அவை புலவராக இருந்தார். அப்பொழுது அவருக்கு குஷ்டரோகம் ஏற்பட்டதால் அவையிலிருந்து நீக்கப்பட்டார். சூரியனை உபாசனை செய்து சூரிய சதகம் என்ற நூலை இயற்றி சூரியனின் அருள் பெற்று குஷ்டரோகத்திலிருந்து விடுபட்டார் என்று கூறப்படுகின்றது. சூரியனின் குண அதிசயங்கள் மயூரகவி தன் கவிதை நயத்தின் மூலம் அழகாக வர்ணனை செய்கிறார். அவற்றில் சிலவற்றை நாம் பார்க்கலாம். 28வது ஸ்லோகத்தில் சூரியனின் இளங்காலை கதிர்களை புத்துணர்ச்சியும் உற்சாகமும் தருவதை அழகாக வர்ணிக்கிறார். சூரிய கிரணங்கள் முன்னதாக தெரிகின்றன. ஆனால் சூரியனின் உருவம் வெளிப்படவில்லை. ஆனால் இருள் மறைந்துவிட்டது. சூரியனின் வெப்பம் இன்னும் பரவவில்லை. ஆங்காங்கே மரங்களும் மலைகளும் மங்கலாக தெரிகின்றன. ஆனால் மனிதன் சூரியனின் முன்னால் வருகின்ற இளம் மஞ்சள் சிவப்பு ஒளியால் ஊக்கம் பெற்று அன்றைய வேலைகளை ஊக்கத்துடன் திட்டமிடுகிறான் என்றும், சூரியனை நாம் சாதாரண கண்களால் காண முடியாது, ஆனால் சூரியோதயத்தின் போதும் சூரியன் மறையும் போதும் காண முடிகிறது. அதே நேரத்தின் கதிர்கள் கண்களுக்கு
நன்மையையும் ஹார்மோன்கள் சுரப்பதற்கும் ஊட்டச்சத்து அளிப்பதற்கும் உதவுகின்றன. இதையே விஞ்ஞானிகளும் ஒளிச்சிதறல் ஏற்படும் போது மஞ்சள் சிவப்பு நிறங்களை விட நீல நிறம் அதிகமாக சிதறுவதால் வானம் நீல நிறமாகவும் மஞ்சளும் சிவப்பும் அதிகமாக சிதறாமல் நம் கண்களை அடைவதால் காலையிலும் மாலையிலும் சூரிய ஒளி சிவப்பாக காணப்படுவதாக கூறுகிறார்கள். சூரியனை சுற்றியுள்ள வாயு மண்டலத்தை குறிப்பிடும்போது நம் விஞ்ஞானிகள் சூரிய ஒளிக்கதிர்கள் குரோமோஸ்பியர் நிறமண்டலத்தை தாண்டியே நம்மை வந்தடைகின்றன என்று, அந்த மண்டலமே ஹைட்ரஜன் ஹீலியம் போன்ற வாயுக்களாலான பகுதியாகும். அதை தவிர சூரிய ஒளிமண்டலம் ஃபோட்டோஸ்பியர் என்றொரு பகுதி சூரியனை சுற்றி உள்ளது. இந்த ஒளிமண்டலத்தை அடுத்து அட்மாஸ்பியர் என்ற வாயுமண்டலம் உள்ளது. இவ்வாறு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே பலவிதமான காற்று மண்டலங்கள் உள்ளன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதே கருத்தை மயூரகவி 63ஆம் ஸ்லோகத்தில் கூறும்போது சூரியனுடைய தேர் மிக கனமானது, இது வானில் செல்வதற்கான சுவடு கிடையாது, வாயுமண்டலம்தான் உள்ளது. இதே வாயுமண்டலம் 7 வகையாக உள்ளது. அவை ஆவகக, பிரவகக, விவகக, பிராவகக, சம்வகக, உத்வகக, பரிவகக என்று அழைக்கப்படுகிறது. இந்த வாயுக்களே சூரிய தேரை ஒன்றன் பின் ஒன்றாக தங்கள் தோள்களில் சுமந்து செல்கின்றன என்று கூறுகிறார். சூரியன் இல்லையே இவ்வுலகில் தண்ணீர் இல்லாமல் எல்லாம் பனிக்கட்டிகளாகவே இருக்கும். கோடை மழை காலங்கள் ஏற்படாது. கடல் நீர் ஆவியாகி மழை பொழியாது. இப்படி எல்லா நன்மைகளும் அளிக்கும் சூரியன் இவ்வுலகை ஆக்கவும் அழிக்கவும் ஆற்றல் உடையவன் என்பதை 78ஆம் ஸ்லோகத்தில் கூறியதே நம் விஞ்ஞானிகளும் கூறியுள்ளார்கள். பிரளய காலத்தில் சூரியன் தன் 12 உருவங்களுடன் காட்சி தருகிறான். அதையே திசதி தசதிசோ தர்ஷயன் பிராக்சுசோ யக என்றும், சூரியனின் கிரணங்கள் காலையிலிருந்து மாலை வரை அலையெண் அலை நீளம் ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லெங்த் குறுகியதாகும். பின் விரிவடைதலையும் விஷ்ணுவின் திரிவிக்ரம அவதாரத்தை உருவகப்படுத்தி வாமனாக வந்து திரிவிக்ரமனாக உயர்ந்ததை கவிநயத்துடன் விப்ராணா வாமனத்துவம் பிரதமத ததை வாம்சவ பிராம்சவோ வகை என்பதை விஞ்ஞான கருத்தான ஷார்ட் வேவ் லெங்த் லாங் வேவ் லெங்த் என்பதை குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட சூரியன் பெருமைகளை பல. சூரியனே எல்லா விதமான பொக்கிஷங்களும் சுரங்கம். தன் பச்சை கிரணங்கள் மூலம் ஒளிச்சேர்க்கை அதாவது ஃபோட்டோ சிந்தசிஸ் நடத்தி நமக்கு காய்கறிகள், தானியங்கள், பழங்கள் முதலியவற்றை அளிக்கிறார். அப்படிப்பட்ட சூரியனை நாம் முஞ்ச சீசக்தியா உதகாச ஏனம் பரிஷ்பரு ஆவிவேஷா யோ அஸ்ய யோ அப்ரஜாவாதஜா எச்ச சுஷ்மோ வனஸ்பதின் சச்சதாம் பர்வதாம்ச என்று எங்கள் தலைவலி, தொண்டை, மூக்கு போன்ற இடங்களில் பற்றியிருக்கின்ற இருமல் ஆகிய நோய்களை குணப்படுத்துவாய். எங்கள் கபம், வாதம், பித்தம் மூலமாக வருகின்ற நோய்களை காட்டுமரங்களையும் மலைகளையும் அடையட்டும் என்று அதர்வவேத மந்திரங்களுடன் நாமும் நம் வருங்கால சந்ததியினரும் நோயின்றி மகிழ்ச்சியுடன் வாழ பிரார்த்தனை செய்வோம். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சூரிய சக்தி மகாத்மியம். உரை நிகழ்த்தியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் துணை ஆராய்ச்சியாளர் எஸ் ரெங்கநாயகி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.